அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. இந்த நிகழ்வை சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 12ஆம் நூற்றாண்டு வரையாவது நாம் செல்ல வேண்டும்ங்க. முன்பு தொண்டை மண்டலமாக இருந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் இடையில் உள்ள குமரக்கோட்டம் என்கிற திருத்தலத்தில் தான் இந்த புராணமே தொடங்குதுங்க. வள்ளிக்கும்மியை பொறுத்தவரை ஆதாரத்தோடும் புராணத்தோடும் ஒரு தொடர்பு படுத்தித்தான் நம்ம கந்தபுராணமே நம்ம சொல்றோம். கச்சியப்ப சிவாச்சாரியாரால் 12ஆம் நூற்றாண்டுல ஸ்கந்த புராணம் என்கிற வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த கந்த புராணம்ங்க. இந்த கந்த புராணம் யாரால் எடுத்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானால் எடுத்து கொடுக்கப்பட்டது இந்த கந்த புராணம். எப்படின்னா திகட சக்கர செமுகம் ஐந்துலான் என்கிற அந்த ஒரு வாசகத்தோடு தொடங்குகிற அந்த கந்த புராணம் எந்த விதமான ஒரு குருவோ இல்லை அந்த ஒரு ஞானமோ இல்லாமல் எப்படி நான் இந்த கந்த புராணத்தை இயற்றுவேன் என்று அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் எண்ணிக் கொண்டிருந்த போது முருகப்பெருமானை நானே குருவாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த நிகழ்வு அதிலிருந்து துவங்குகிறது கந்தபுராணம். கந்தபுராணம் என்பது ஸ்கந்தபுராணம் என்கிற வடமொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புராணமே ஆகும். கந்தபுராணத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகங்களும் அந்த கந்தபெருமானால் சரிபார்க்கப்பட்டு அதை தொகுத்து வழங்கினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். 12 அத்தியாயங்களின் 6 காண்டங்களையும் கொண்டது கந்தபுராணம். அந்த 12 அத்தியாயங்களில் 10வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய வள்ளி திருமணம் என்கிற கதையை கருவாக வைத்து உருவாக்கப்பட்டதே இந்த வள்ளி கும்மி. தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பல கும்மிகள் இருந்தால் கூட குறிப்பாக பவளக்கொடி, திருத்தொன்று கும்மி, அரிச்சந்திரன் கும்மி, காத்தவராயன் கும்மி, வாழத்தோட்டத்தின் கும்மி போன்ற பல கும்மிகள் இருந்தால் கூட தமிழகத்திலிருந்து மேற்கு மண்டலமான கொங்கு மண்டல மக்களால் வளர்த்தெடுக்கப்பட்டதே வள்ளி கும்மியாகும். காராள வம்ச கலைச்சங்கமம் 2019 காலகட்டங்களில் எப்படி கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு குருநாதரோ அல்லது குறித்து ஞானமோ இல்லாமல் அது அவர் முருகப்பெருமானை வைத்து தொடங்கினாரோ அதே போல காராள வம்ச கலைச்சங்கமும் அந்த முருகனையே குருநாதராக வைத்து துவங்கப்பட்டதுதான் காராள வம்ச கலைச்சங்கம். 2019 ஆவணி திங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று தனது முதல் அரங்கேற்றத்தை சிங்கிராம்பாளையத்தில் பாலகுமார் மற்றும் ஆனந்த் பிரபு போன்ற அந்த சிங்கிராம்பாளையத்தில் உள்ளவர்களால் துவங்கப்பட்டது காராள வம்ச கலைக்குழு. இந்த காராள வம்ச கலைக்குழு 2020-21 காலகட்டங்களில் சிங்கிராம்பாளையத்துக்கு அருகில் உள்ள கோடங்கி வளையத்தில் தனது அடுத்த கட்ட 2ஆம் கட்ட குழுவை துவங்கியது. அந்த காராள வம்ச கலைக்குழு 2ஆம் கட்ட குழுவை தொடங்கும் பொழுது அது காராள வம்ச கலைச்சங்கமாக மாற்றப்பட்டு அந்த மண்ணினுடைய தன்மையை விளக்கும் விதமாக ஆலமர விழுதுகள் என்று அந்த கோடங்கி வளையத்தில் உள்ள கலைக்குழுவிற்கு பெயர் சூட்டப்பட்டது. அந்த கலைக்குழுவும் காராள வம்ச கலைச்சங்கத்தோடு இணைந்து 11க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்திய தருணத்தில் நம்மளுடைய கள்ளிப்பட்டி நெகவும் அருகிலுள்ள கள்ளிப்பட்டியில் தனது சண்டியாகம் என்கிற ஒரு மிகப்பெரும் யாகத்தினுடைய துவக்க விழாவாக காராள வம்ச கலைச்சங்கத்தினுடைய ஆலமர விழுதுகள் அன்றைக்கு பதிவு செய்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆலாம்பாளையத்தில் ஆலந்துர்க்கை கலைக்குழு என்கிற ஒரு கலைக்குழு அன்று தொடங்கப்பட்டு 120க்கும் மேற்பட்டவர்கள் அன்று பயிற்சி அளிக்கப்பட்டு மிகச்சிறப்பாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த ஆலந்துர்க்கை கலைக்குழுவும் ஆலமர விழுதுகளும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த பொள்ளாச்சி ஆட்டுக்கடாம்பில் நித்யானந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து அவர் சென்றவுடன் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்ட பொழுது அதிகாலை வரை அந்த நிகழ்வில் இருந்து அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தவும் உதவினார். அன்றிலிருந்து நம் காராள வம்ச கலைச்சங்கத்தினுடைய உறுப்பினராக பயணிக்க தொடங்கினார். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியாக பொள்ளாச்சியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கால்களை பதித்தது காராள வம்ச கலைச்சங்கம். காராள வம்ச கலைச்சங்கத்தினுடைய வளர்ச்சி பாதையை நாம் இப்போது காண்போம். காராள வம்சம் கலைக்குழு சிங்கராம்பாளையம், ஆலமர விழுதுகள் கலைக்குழு கோடங்கிப்பாளையம், ஆலம் துர்க்கை கலைக்குழு ஆலாம்பாளையம், அருள் மாரியம்மன் கலைக்குழு பட்டணம், கரிய காளியம்மன் கலைக்குழு கொல்லப்பட்டி, அருள்மிகு அக்னி அம்மன் கலைக்குழு பொள்ளாச்சி, அருள் மாகாளியம்மன் கலைக்குழு நல்லட்டிப்பாளையம், அருள் காளியம்மன் கலைக்குழு கரப்பாடி, ஆவல் மாரியம்மன் கலைக்குழு ஆவலப்பம் பட்டி, அருள் விநாயகர் கலைக்குழு
மாச்சே கவுண்டன்பாளையம். அருள் கருப்பராயன் கொங்கு கலைக்குழு பொன்னாயூர் ஐயம்பாளையம். அருள்மிகு ஆனந்த மாரியம்மன் கலைக்குழு குறும்புபாளையம். ஈச்சனாரி விநாயகர் கலைக்குழு ஈச்சனாரி. ஆனந்த மாகாளியம்மன் கலைக்குழு ஜமீன் முத்தூர். பொன்முத்து மாரியம்மன் கலைக்குழு டி நல்லிகவுண்டன்பாளையம். அருள் வெற்றி விநாயகர் கலைக்குழு கோழிப்பண்ணை சேத்துமடை. அருள்மிகு மாரியம்மன் கலைக்குழு பொள்ளாச்சி. செல்வ விநாயகர் கலைக்குழு ஈச்சனாரி. கொங்கு வள்ளிக்கும்மி கலைக்குழு போடிப்பாளையம். கொங்கு கலைக்குழு மதுக்கரை. பத்ரகாளி அம்மன் கொங்கு கலைக்குழு வண்ணாமடை. சீதா ராமர் கலைக்குழு ராமர் பண்ணை. அருள்மிகு சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கலைக்குழு ராசக்காபாளையம். தேவ மாரியம்மன் கலைக்குழு தேவனாம்பாளையம். கோட்டை மாகாளி அம்மன் கலைக்குழு டி காளிபாளையம். அருள் கருப்பராயன் கொங்கு கலைக்குழு கொசுமடை. வேலாயுதன் வள்ளிக்கும்மி கலைக்குழு வேலாயுதம் பாளையம். மகா மாரியம்மன் கலைக்குழு ஜலத்தூர். செந்தூர் முருகன் கலைக்குழு ஆர் பொன்னாபுரம். அருள் கலைமகள் கலைக்குழு நரசிங்காபுரம். அருள் சாஸ்தா கலைக்குழு மேட்டுப்பாளையம். அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் உச்சி மாகாளியம்மன் கொங்கு கலைக்குழு கள்ளிப்பாளையம் புதூர். அருள்மிகு கன்னிமூல கணபதி கலைக்குழு குவாலிட்டி மில். அருள்மிகு வள்ளி முருகன் கலைக்குழு நல்லாம்பள்ளி. அருள்மிகு காம்பிலியம்மன் கலைக்குழு சீலக்காம்பட்டி. அருள்மிகு கற்பக விநாயகர் கலைக்குழு ஆர்டிஓ ஆபீஸ். ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மன் கலைக்குழு சாவக்கட்டுப்பாளையம் நம்பியூர். அருள் காளியம்மன் கலைக்குழு சோமந்துரை சித்தூர். அருள்மிகு மகேஸ்வரி அம்மன் கலைக்குழு கருப்பராயன் கோவில் AMS. சூலக்கல் மாரியம்மன் கலைக்குழு சூலக்கல். ஆனந்த உச்சி மாகாளியம்மன் கலைக்குழு தப்பட்டை கிழவன் புதூர். சக்தி மாரியம்மன் கலைக்குழு கோதவாடி. முத்துமலை முருகன் கலைக்குழு உழல்பதி. புல்லா கவுண்டனூர் ஆலமர விழுதுகள் புல்லா கவுண்டனூர். அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்குழு மீனாட்சிபுரம். குன்னம்பிடாரி அம்மன் கலைக்குழு 6 மைல்ஸ். ஆனந்த பத்ரகாளியம்மன் கலைக்குழு கரடிப்பாறை. அருள்மிகு கந்தன் வள்ளி கலைக்குழு சங்கம்பாளையம். அருள்மிகு வரசித்தி விநாயகர் கலைக்குழு விஜயபுரம். சிவதுர்க்கை அம்மன் கலைக்குழு வெள்ளே கவுண்டன்புதூர். ராஜகணபதி கலைக்குழு நல்லூத்துக்குழி. பாலமுருகன் கலைக்குழு தேவம்பாடி வலசு. அருள் அகத்தூர் அம்மன் கலைக்குழு ஜமீன் ஊத்துக்குழி. அருள்மிகு ஸ்ரீ செந்தூர் அழகன் கலைக்குழு சூளேஸ்வரன்பட்டி. உஜ்ஜிலி மாகாளியம்மன் கலைக்குழு வே காளியாபுரம். சென்னியூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் காராள வம்ச கலைக்குழு சென்னியூர். அருள்மிகு திருமுருகன் கலைக்குழு ஊஞ்சவேளாம்பட்டி. அருள்மிகு சோழ காளியம்மன் கலைக்குழு சோழபாளையம். நாகூர் காளியம்மன் கலைக்குழு நாகூர். அருள்மிகு செண்பகவல்லி அம்மன் சோழீஸ்வரர் கலைக்குழு ஜமீன் சமத்தூர். பொன்மலை வேலாயுதசாமி முதல் கலைக்குழு கிணத்துக்கடவு. அருள் பட்டாபிராமர் கலைக்குழு சின்னேரிபாளையம். அருள்மிகு தெய்வகுல காளியம்மன் கலைக்குழு சேத்துமடை. சிவசக்தி செல்லாண்டியம்மன் கலைக்குழு S குமாரபாளையம் கானல்புதூர். களத்துப்புதூர் காளியம்மன் கலைக்குழு களத்துப்புதூர். அருள்மிகு வன்னிய குமாரசாமி வள்ளிக்கும்மி கலைக்குழு 10 நம்பர் முத்தூர். அருள்மிகு நல்லீஸ்வரர் வள்ளிக்கும்மி கலைக்குழு வடக்கு நல்லிகவுண்டன் பாளையம். அருள்மிகு சித்தி விநாயகர் கலைக்குழு கல்லாங்காட்டுப்புதூர். மாண்டியம் பாளையம் மாரியம்மன் கலைக்குழு சின்னப்பம் பாளையம். அருள்மிகு ஸ்ரீ வெற்றீஸ்வரன் கலைக்குழு புளியம்பட்டி. அருள்மிகு சுப்பிரமணியர் கலைக்குழு கமலமுத்து நகர். பொன்மலை வேலாயுதசாமி 2வது கலைக்குழு கிணத்துக்கடவு. ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கலைக்குழு கோட்டூர் பழனியூர். வில்வ மாகாளியம்மன் கலைக்குழு பக்கோதிபாளையம். செங்கதிர்வேலன் கலைக்குழு ஜமீன் கோட்டாம்பட்டி. பொன்மலை வேலாயுதசாமி 3வது கலைக்குழு கிணத்துக்கடவு. காராளவம்ச கலைச்சங்கம் அயல் தேசங்களிலும் தனது கால்களை பதிக்க தொடங்கியுள்ளது. அதனுடைய தொடக்கமாக ஐக்கிய ராஜ்யமான லண்டனிலும் தனது பயிற்சியை இணைய வழியாக தொடங்கியுள்ளது. அதன் அடுத்த கட்டமாக அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோவிலும் தனது குழுவினுடைய பயிற்சியை தொடங்கியுள்ளது.
அங்கேயும் காண்காடு முருகன் கலைக்குழு என்கிற பெயரில் அந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக குழுவையும் தொடங்கி மிகச் சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது காரலம்ஸ் கலைச்சங்கம். காரலம்ஸ் கலைச்சங்கம் பல தடைகளையும் தாண்டி உலக சாதனை நிகழ்வான ஆரஞ்சு வேல் ரெக்கார்டிலும் தனது பங்களிப்பை செலுத்தியது. காரலம்ஸ் கலைச்சங்கம் இலங்கையிலும் தனது காலை பதித்து இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம், கதிர்காமம் போன்ற பகுதிகளிலும் காரலம்ஸ் கலைச்சங்கம் தனது அரங்கேற்றங்களை நிகழ்த்தியது. குறிப்பாக காரலம்ஸ் கலைச்சங்கம் கதிர்காம கந்தனுடைய திருக்கோவிலில் தனது அரங்கேற்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த திருக்கோவிலை பொறுத்தவரை இதுவரை தமிழர்கள் அதிகம் உள்ளே செல்லாத ஒரு பகுதியாக அந்த வளாகம் இருந்தது. கோவில் நிர்வாகமே காரலம்ஸ் கலைச்சங்கத்தை உள்ளே அழைத்து தமிழிலும் பாட வைத்து அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை தேடி தந்திருக்கிறது காரலம்ஸ் கலைச்சங்கம். கதிர்காம கோயில் உள் சன்னதிக்குள் நாங்கள் தமிழர்கள் யாருமே போனது கிடையாது எங்களோட வரலாறுல. ஆனால் எங்கள் எல்லாரையும் உங்களோட வள்ளி கும்மி அந்த நிகழ்வை பார்த்தபடியால் அவர்கள் உள்ளுக்கு அந்த முருகன் தான் அழைத்தாரோ தெரியாது, உங்களை உள்ளுக்கு அழைத்தார். உள்ளுக்கு அழைத்து அந்த குரு அவர் சிங்கள மொழி தான் பேசுவார், தமிழ் பேச மாட்டார். உங்களோட ஐயாவை கூப்பிடுங்க, வாத்தியாரை கூப்பிடுங்க, இல்ல நிகழ்ச்சி பண்ண முடியுமா என்று கேட்டிருந்தார். உங்களுக்கு இல்ல, நீங்க பாத்துனீங்க, கேட்டீங்க. அப்ப கேட்டது எல்லாம் இது முருகன் தான் கேட்கிற உங்கள்கிட்ட கேட்டதாத்தான் எனக்கு அப்படி ஒரு புலகாங்கிதமாக எனக்கு இருந்தது. அந்த கோயில் எங்களுக்கு அந்த இசைகள், அந்த ஓசை, அதைத்தான் முருகன் விரும்புற. அந்த வாய்க்காட்டி பூசை செய்கிற விட அந்த பாட்டு, உங்களோட பாடல், உங்களோட ஆடல், அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவோ நேரம் அவரை உள்ளார்த்தமாக மகிழ்வித்திருக்கிறோம். அது எங்களுக்கு கிடைத்த நீங்க உலக சாதனை படைத்ததை விட இதுதான் பெரிய வெற்றி என்று நான் சொல்றேன். கொங்குநாடு கலைக்குழுவால் 16,000 பெண்களை வைத்து கின்னஸ் உலக சாதனை நிகழ்வான வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியில் காரலம்ஸ் கலைச்சங்கமும் தனது பெரும் பங்களிப்பை ஆற்றி சான்றிதழையும் பெற்றுள்ளது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற கலாம் வேல் ரெக்கார்டிலும் தனது பங்களிப்பை செலுத்தி சான்றிதழையும் பெற்றுள்ளது காரலம்ஸ் கலைச்சங்கம். காரலம்ஸ் கலைச்சங்கம் பெண்களுக்காக கலாச்சாரம் காப்போம் மற்றும் குடும்ப யாகம் போன்றவைகளையும் சிறப்பாக நடத்தியுள்ளது காரலம்ஸ் கலைச்சங்கம். காரலம்ஸ் கலைச்சங்கத்தினுடைய கட்டமைப்பு பொறுத்தவரை காரலம்ஸ் கலைச்சங்கத்தின் நிர்வாகிகள் குழு, தொழில்நுட்ப பிரிவு, இசைப்பிரிவு, அதையெல்லாம் தாண்டி காரலம்ஸ் கலைச்சங்கத்தினுடைய 75க்கும் மேற்பட்ட ஆசிரியர் குழுவையும் கொண்டு மிகச் சிறப்பாக களம் கண்டு வருகிறது காரலம்ஸ் கலைச்சங்கம். அப்படி கடந்து வந்த காரலம்ஸ் கலைச்சங்கம் பொன்மலை வேலாயுசாமி கலைக்குழுவுடைய 3வது கலைக்குழுவுடைய அரங்கேற்றத்தை காரலம்ஸ் கலைச்சங்கத்தினுடைய 75வது பவள விழா அரங்கேற்றமாக நிகழ்த்தியது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவங்கண் விடல்.